அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சப்ளை டிமாண்டை பற்றி ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி வரைகிறது, சப்ளை அண்ட் டிமாண்டில் எப்படி ட்ரேடிங் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தை நம்ம இதில் முக்கியமாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டாக்ஸ் க்ரோத் பிஆர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டிமாண்ட் ஜோனுக்கு இங்கே நிஃப்டியோட ஒரு சார்ட்டு காமிச்சிருக்கேன், 2 ஹவர்ஸ் சார்ட்டு. இந்த டிமாண்ட் ஜோனில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்குது. அது எப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது சப்ளை ஜோனுக்கானது, எம்ஆர்எஃப் டயரோடது. இந்த சப்ளை ஜோனில் வந்துட்டு கிட்டத்தட்ட எம்ஆர்எஃப் வந்து 10,000 பாயிண்ட்டு இங்கேருந்து டவுன் ஆகிருக்கு. அதுவும் எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அப்புறம் டிஏங்கிற டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இந்த இடத்துல ஆர்டர் போடுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குது. டிமாண்ட்லேருந்து பெரிய லெவலில் மேலே போகிறதா இருந்தாலும் சரி, சப்ளைலேருந்து பெரிய லெவலில் செல்லிங் ஆகி கீழே வர்றதா இருந்தாலும் சரி, அந்த மொமெண்டமும் சரி, எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் எல்லாமே இவங்க பெரிய பிளேயர்ஸ்னால மட்டும்தான் இது வந்து நடக்கும். இந்த சப்ளை டிமாண்ட்லேயே ரொம்ப அக்ரெசிவான கேண்டில் இருக்குது, பெரிய பெரிய க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும், மொமெண்டமும் அதிகமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன க்ரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும், மொமெண்டம் இருக்காது. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரைஸ் மறுபடியும் வரும்போது பெரிய லெவலில் பவுன்ஸ் பேக் ஆகாது. பெரிய பெரிய கேண்டில் இருக்கிற இடத்த நம்ம சூஸ் பண்ணாதான் அந்த டிமாண்ட் ஜோனும் சப்ளை ஜோனும் நல்ல பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிமாண்ட் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதில் சப்ளை ஜோனில் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அந்த ஒரே ரேட்டில் அவங்களால மொத்த ஆர்டரையும் அவங்களால பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னே அந்த ப்ரைஸ் உடனே டவுன் ஆகி கீழே வந்துடும். அப்புறம் மறுபடியும் அந்த ப்ரைஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதுதான் மறுபடியும் அந்த ஜோனில் இருக்கிற பெண்டிங் ஆர்டர். அப்புறம் அந்த பெண்டிங் ஆர்டர் எடுக்கிறதுக்காக மறுபடியும் அந்த ரேட்டுக்கு வரும்போது பல்காக அவங்க ஆர்டர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து உங்களுக்கு நம்ம ரியாக்ஷன் நடக்குது. நல்ல டிமாண்ட் ஜோனை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கு வந்து மினிமம் நமக்கு வந்து 3 மொமெண்டம் கேண்டில் வேணும். அதாவது எங்கே டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மினிமம் ஒரு 3 கேண்டிலாவது இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம ஜோன் வரைய போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஏரியா வந்து நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய. 2 ஹவர்ஸில் உங்களுக்கு டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 மொமெண்டம் கேண்டில் கீழே உள்ள ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோஜ் மாதிரி, அது ஒரு ஹையும் லோவையும் கனெக்ட் பண்ணி அப்படியே அந்த ஜோனை வரைஞ்சிட வேண்டியதான். அந்த ஜோனை வரைஞ்சோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ஜோனுக்குள்ளே ஆர்டர் எடுக்கிறதுக்காக அந்த கேண்டில் வந்து மறுபடியும் வரும் அது உள்ள. நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோனுக்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஆக்சிஸ் பேங்க் டெய்லி சார்ட்டை பாருங்கள். இதில் வரிசையாக உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் 4 மொமெண்டம் கிரீன் கேண்டில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். அழகாக வந்து பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட்டில் க்ளோஸ்அப்பாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஒரு மொமெண்டம் கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன், 1 2 3 4 5 மார்க் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப க்ளோஸ்அப்பாக காமிச்சிருக்கேன். அந்த 5 மொமெண்டம் கீழே உள்ள டோஜ் கேண்டில் டாப் அண்ட் பாட்டம் அது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிடுறோம். அதுதான் டிமாண்ட் ஜோன். நான் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து பாருங்கள் ப்ரைஸ் மேலே போயிட்டு மறுபடியும் அந்த டிமாண்ட் ஜோன் வந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்து உள்ளே வந்து இறங்கிட்டு மேலே போயிருக்கு. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணுங்கிறதுக்காக தான் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் அழகாக வந்து 3-4 மணி நேரம் அந்த இடத்துலையே ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் உள்ளே வந்து அப்புறம் 2 டோஜ் போட்டு மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டில் போட்டு நம்ம கிட்டத்தட்ட 3 to 4 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்கேன் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த இடத்துல இருந்து நல்லா மேலே போயிருக்கு. இந்த ஆக்சிஸ் பேங்கில் 1 ஹவரில் பாருங்கள் லெஃப்ட்டில் நம்ம அந்த ஜோன் வரைஞ்சிருக்கோமே அந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல ஆர்டர் அவ்வளோ ஹை வால்யூமாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் பாருங்கள் அந்த ஜோனுக்குள்ளே வந்தோன்னே ஆரோ மார்க் போட்டுருக்கோம், அதே வேகத்தில் போயிருக்கு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. இப்போ நல்ல டிமாண்ட் ஜோன் இருக்கும்போது மறுபடியும் ப்ரைஸ் வந்து அந்த இடத்த தேடி வருது ஆர்டர் எடுக்கிறதுக்காக. டிமாண்ட் ஜோனை தொட்ட உடனே இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகமாக பறந்துச்சோ அதே வேகத்தில் ப்ரைஸ் வந்து பறக்குது. ஆக்சிஸ் பேங்க் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் அந்த டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணுறேன். அந்த பாருங்க அந்த 5 மொமெண்டம் கேண்டில் கீழே அந்த இருக்க டோஜ் கேண்டில் ஹை லோ ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ரெக்டாங்கிள் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் அதோட டிமாண்ட் ஜோன். இது அந்த டோஜ் கேண்டிலோட டாப்பு பாட்டம் அதை மார்க் பண்ணிக்கிறோம். ப்ரைஸ் பாருங்கள் அழகாக அந்த டிமாண்ட் ஜோனில் வந்துட்டு அப்படியே விக்கு போட்டு அப்படியே பாருங்கள் அங்கேருந்து வரிசையாக அப்படியே மேலே கொண்டு போய் கேப் அப் ஆகி அப்படியே மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 ரூபாலேருந்து 1170 ரூபா, கிட்டத்தட்ட 170 ரூபா கொடுத்துருக்கு இந்த டிமாண்ட் ஜோன். அதான் டிமாண்ட் ஜோனோட பவர். சப்ளை ஜோன் இதுவும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் மாதிரியே தான். டிமாண்ட் ஜோன் எப்படி பையிங்கோ சப்ளை ஜோன் வந்து செல்லிங்க்கு அந்த இடத்துல பெரிய லெவலில் பாருங்கள் 3 ரெட் கேண்டில் போட்டிருக்கு. அப்போ இது மொமெண்டம் கேண்டில், அதுக்குள்ளே இருக்கிற 2 டோஜ் கேண்டிலில் தான் நம்ம வந்து இந்த சப்ளை ஜோன் வரைஞ்சிருக்கோம். இது எம்ஆர்எஃபோட சார்ட்டு. மறுபடியும் பாருங்கள் கீழேருந்து ப்ரைஸ் போயிட்டு அந்த சப்ளை ஜோனை தொட்ட உடனே
அங்கேருந்து கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு எம்ஆர்எஃப்பில் டெய்லி சார்ட்டு உங்களுக்கு அந்த மொமெண்டம் கேண்டில் மார்க் பண்ணியிருக்க பாருங்க 1 2 3 கேண்டில் மொமெண்டம் கேண்டில் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க டோஜி கேண்டில் நம்ம வந்து சப்ளை ஜோன் மார்க் பண்ண போகிறோம். அந்த டோஜி கேண்டில் டாப் பாட்டம் போட்டுட்டு சப்ளை ஜோன் வரைஞ்சாச்சு. மறுபடியும் பாருங்கள் ப்ரைஸ் அந்த இடத்துல வந்து தொட்டிருக்கு. அந்த இடத்துல நான் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். தொட்ட உடனே பாருங்கள் வந்த வேகத்தில் அதே வேகத்தில் டெய்லி ஒரு கேண்டிலாக போட்டு அப்படியே கீழே போயிடுச்சு. இது ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கரெக்டாக வந்து பாருங்கள் அந்த இடத்துல ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கிடுச்சு. சப்ளை ஜோனை தொடரும்போது 1,37,398 எம்ஆர்எஃபோட ரேட்டு. அங்கேருந்து கீழே வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1,27,439 கிட்டத்தட்ட 9,959 பாயிண்ட் கொடுத்துருக்கு இந்த ஜோன். எம்ஆர்எஃப்பில் சப்ளை ஜோனுக்குள்ளே அந்த ப்ரைஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேலே சப்ளை ஜோன்லேருந்து கீழே வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து பாருங்கள் ப்ரைஸ் சப்ளை ஜோனை டச் பண்ணுறதுக்காக போகுது. வரிசையாக 4-5 நாளாக டோஜி கேண்டில் போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே மேலே போகுது பாருங்கள். வரிசையாக அடுத்த நாள் பாருங்கள் கேப் அப்பு, மறுபடியும் டோஜி விழுது. மறுபடியும் பாருங்கள் அந்த இடத்த தொட்டுட்டு டோஜி விழுது. மறுபடியும் பாருங்கள் அடுத்த நாள் கன்ஃபர்மேஷன் ரெட் கேண்டில் விழுந்தது. 2வது ரெட் கேண்டில் விழுந்துருச்சு. அப்போ நம்ம கன்ஃபார்மாக செல்லு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த பாருங்கள் 3வது நாள் 4வது நாள் தொடர்ச்சியாக கீழே இறங்குது. அப்புறம் வரிசையாக அடுத்தடுத்த நாளில் பாருங்கள் பெரிய பெரிய ரெட் கேண்டில் போட்டு கீழே வந்துருச்சு. அப்படியே பாருங்கள் படிப்படியாக கீழே வந்து கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துல எம்ஆர்எஃப் கொடுத்துருக்கு. இவங்க எம்ஆர்எஃப் சப்ளை ஜோனு. இதில் மேலே டாப்பு பாட்டம் ரெண்டையும் மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து ஜோன் வரைகிறோம். அப்படியே டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் ப்ரைஸ் மறுபடியும் பாருங்கள் அந்த சப்ளை ஜோனுக்குள்ளே வருது. வந்து அந்த ஜோனை தொட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கிருச்சு. இப்போ சரியான சப்ளை டிமாண்டை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். இது நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டு. இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து எப்படி போயிருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். இது 19/4/2024 இந்த டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் கேண்டில் 3 கேண்டில் இருக்குது. நம்ம அதை கவனிச்சிட்டோம். ஓகே. அப்போ அந்த இடத்துல வந்து பாருங்கள் ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நல்ல ஸ்விங் இருக்குது அந்த இடத்துல. இப்போ கீழே நம்ம டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். நிஃப்டி பாருங்கள் இங்கேருந்து மேலே போயிட்டு அந்த 22,850 அந்த ரேஞ்சில் பாருங்கள். ஏற்கனவே பழைய கையை நான் மார்க் பண்ணிக்க ஒரு ஹரிசாண்டல் லைனு. ஏற்கனவே பழைய கையை சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மறுபடியும் அதே இடத்துல வந்து இப்போ வந்து அந்த கேண்டில் வந்து தொட்டுட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்க ஒரு பெரிய ரெட் கேண்டில் போடுது அந்த இடத்துல. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு இது டவுன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இது நம்ம கீழே டிமாண்டில் வந்து ஆர்டர் எடுக்க போகிறோம். இருந்தால் கூட இது எப்படி மறுபடியும் டிமாண்ட் ஜோனுக்கு வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல கீழேருந்து மறுபடியும் மேலே போய் அந்த இடத்துல பெரிய லெவலில் ஃபால் ஆக போகுது. அதனால் ஆர்டர் எல்லாம் அக்குமுலேட் பண்ணுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பாருங்கள் ஒரு பெரிய கேண்டில் அப்படியே மேலே உடச்சி கையை உடச்சி போகிற மாதிரி காமிச்சிட்டு ட்ராப் அவுட் இதெல்லாம் செல்லிங் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணுறதுக்காக தான் அந்த ட்ராப் அவுட் பண்ணுறது. அடுத்த நாள் பாருங்கள் வரிசையாக 2 நாள் பெரிய பெரிய ரெட் கேண்டில். அப்போ இவன் கீழே தான் போகிறான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக 3 ரெட் கேண்டில் விழுந்துருச்சு. அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே கன்சாலிடேஷன் ஆகுது அந்த இடத்துல. அப்புறம் டிமாண்ட் ஜோனை நோக்கி அந்த ப்ரைஸ் வந்துட்டுருக்கு. மறுபடியும் அடுத்தடுத்து பெரிய ரெட் கேண்டில். அடுத்து வந்து பாருங்கள் அப்படியே நேராக கொஞ்ச நாள் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் பாருங்கள் டிமாண்ட் ஜோனுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த இடத்துல பாருங்கள் ஒரு அருமையான டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அடுத்த 1 ஹவர்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் போட்டுருச்சு. அப்போ இதுவே கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு நமக்கு இங்கேருந்து மேலே தான் போக போகுது அப்படிங்கிறது. அப்போ இப்போ எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டில் விழுந்துருச்சுல அந்த இடத்துலேயே நம்ம என்ட்ரி எடுத்துட வேண்டியதான். ஸ்டாப் லாஸ் வந்து டிமாண்ட் ஜோனுக்கு கீழே உங்களுக்கு ரெண்டுமே ஆரோ மார்க் போட்டு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு பறக்கிறதுக்கு தயாராக இருக்குது. வரிசையாக பாருங்கள் உங்களுக்கு 1 ஹவரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே போகுது. படிப்படியாக உங்களுக்கு அப்படியே 22,500 கிராஸ் பண்ணுது. அப்படியே 22,600 22,700 பாருங்கள் 22,800 22,900 அப்படியே பார்த்தீங்கன்னா 23,000 போயிடுச்சு. இது வந்து வெறும் 10 நாள் தான் நடந்துருக்கு. அதாவது 13 மே அன்னைக்கு வந்து இந்த டிமாண்ட் ஜோன் வந்து தொட்டுட்டு 23 மே 2024 வெறும் 10 நாளில் 22,000லேருந்து 23,000 1000 பாயிண்ட் கொடுத்துருக்கு நிஃப்டியில். இப்போ எந்த அளவுக்கு அந்த டிமாண்ட் ஜோன் வந்து வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள். சரி, நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் டிமாண்ட் ஜோனில். டார்கெட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் அதே நிஃப்டி சார்ட்டு 1 ஹவர் சார்ட்டு. அப்போ இங்கே டிமாண்ட் ஜோன்லேருந்து மேலே போகும்போது நான் ஆப்போசிட்டில் வந்து சப்ளை ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜோனு கிட்டத்தட்ட 22,500லேருந்து 22,600 வரைக்கும் அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் 22,800 பழைய ஹை அந்த இடத்துல ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 22,500 ஃபஸ்ட்டு டார்கெட் 1 போட்டிருக்கேன்னா அந்த இடத்துல என்ன அப்படின்னா அது ஏற்கனவே டெஸ்டட் ஜோன். அந்த சப்ளை ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அங்கேருந்து கீழே இறங்கும் போதே மறுபடியும் மேலே போய் டச் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ரொம்ப க்ளோஸ் அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த கீழே இறங்கும் போதே மறுபடியும் மேலே போய் அந்த இடத்துல இருக்கிற பெண்டிங் ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு தான் மறுபடியும் அது கீழே வந்திருக்கு. செகண்ட் டைம் வந்து பாருங்கள் இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து மேலே போகும்போது நான் மறுபடியும் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள் டார்கெட் 1 கிட்ட போகும்போதே அந்த சப்ளை ஜோனால் அந்த இடத்துல பாருங்கள் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால அங்கேயே உங்களுக்கு 3-4 ரெட் கேண்டில் போட்டுட்டு மறுபடியும் அங்கேருந்து பெரிய க்ரீன் கேண்டில் போட்டு அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டை உடச்சி மேலே போயிடுச்சு பாருங்கள். அப்போ சப்ளை ஜோனுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு தடவை ரியாக்ட் ஆகிருக்கு.
கீழே இறங்கும் போதே அப்போ செகண்ட் டைம் ஒரு தடவை ரேட் ஆயிடுச்சு. அதனால் அந்த சப்ளை ஜோனுக்கு பவர் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு நிஃப்டி வந்து அங்கேருந்து மேலே பிரேக் பண்ணி போயிடுச்சு. நம்மளோட டார்கெட் 2வையும் அச்சீவ் பண்ணிடுச்சு. நமக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும் இந்த டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படிங்கிறதெல்லாம் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற நம்ம ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வேணால் ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம், நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டை எடுத்துடலாம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்மளோட செகண்ட் டார்கெட் வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணி எடுக்கலாம். நான் எப்போவுமே ட்ரேட் பண்ணும்போது வெறும் சப்ளை டிமாண்ட் மட்டும் வச்சு பண்ணுறது இல்லைங்க. நிறைய மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வேறு சப்போர்ட்டுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நான் ஆர்டருக்குள்ளே என்ட்ரு ஆவேன். அதில் ஃபிபோனசி 1, ட்ரெண்ட் லைன் 1, அப்புறம் பேரலல் சேனல் 1, இந்த மாதிரி நிறைய இருக்குது. RSI இருக்குது. அப்போ நமக்கு சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒன்று வச்சுட்டு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது என்னென்னா நமக்கு ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல தைரியமாக என்ட்ரி ஆகலாம். இந்த மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் நான் எப்படி ஆர்டர் எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டு 2 ஹவரோட சார்ட்டு பாருங்கள். இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் வரிசையாக பாருங்கள். உங்களுக்கு 4 மொமெண்டம் கேண்டில் இருக்குது. அந்த இடத்துல பாட்டத்தில் உள்ள டோஜில் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டத்தை கனெக்ட் பண்ணி ஒரு டிமாண்ட் ஜோன் வரைஞ்சிடுறேன். இது ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து ஒரு 5 க்ரீன் கேண்டில் இருக்குது. அதனால் அதுக்கு ரொம்ப பவர் அதிகம். இப்போ ப்ரைஸ் வந்து அந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் நமக்கு பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணுறேன். சரி, ஒரு டிமாண்ட் ஜோன் இருந்தால் கூட நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃபிபோனாசி ட்ரா பண்ணுறேன். ஸ்விங் லோவிலேருந்து ஸ்விங் ஹைக்கு ஒரு ஃபிபோனாசி ட்ரா பண்ணுறேன். ஃபிபோனாசியாக ட்ரா பண்ணியாச்சு. ஃபிபோனாசியில் பாருங்கள் 0.618 அந்த இடத்துல அருமையாக நம்ம அந்த இடத்துல அந்த ஜோனே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் மறுபடியும் பாருங்கள் அந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வருது. அந்த 0.618 கீழே ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் ஆகலை பாருங்கள். அந்த இடத்துக்கு வந்தோடனே வரிசையாக உங்களுக்கு 3 டோஜ் கேண்டில் போடுது. கிட்டத்தட்ட 2 ஹவரில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறது என்ட்ரி எடுக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து அருமையாக உட்காந்துட்டு அந்த இடத்துலேருந்து பாருங்கள் நல்லா மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு அந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரி அடிஷ்னலாக நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நம்ம தைரியமாக அந்த இடத்துல நம்பி அந்த இடத்துல ஆர்டர் எடுக்கலாம். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வீடியோவில் போதுமான அளவுக்கு தகவல் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இனி வரப்போகிற வீடியோவில் நிறைய சப்ளை அண்ட் டிமாண்டை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது கரண்ட்டில் வந்து எந்தெந்த சார்ட்டு சப்ளை அண்ட் டிமாண்டில் இருக்குது, ஃப்யூச்சரில் இதெல்லாம் சப்ளை டிமாண்டுக்குள்ளே வரப்போகுது இப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் நிறைய நம்ம எப்படி ஆர்டர் எடுக்கிறது, எப்படி கரெக்டான இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ப்ராஃபிட்டை ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.